சரீரமாகிய சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். God bless you. இந்த நாளிலே தொடர்ந்து செய்திக்கு கடந்து போகும். இந்த நாட்களிலே எபிரேயர் நிருபத்தை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் வருகிற கேரக்டர்ஸ் முதல்ல ஆபேலை குறித்து தியானித்தோம். இரண்டாவது ஏனோ. மூன்றாவது நோவாவை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நோவா தேவனுடைய கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான், நீதிமானானான். அந்த தலைமுறையில் தேவன் நோவாவை நீதிமானாக கண்டார், கிருபை பாராட்டினார். அவன் குடும்பத்தை ரட்சிக்க, காப்பாற்ற பெரிய ஒரு பெருவெள்ள அழிவிலிருந்து அவன் குடும்பத்தை பாதுகாக்க நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14, நீ பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமா கீழ்பூ, உன்னை நான் இந்த சந்ததியில் நீதிமானாக கண்டேன். பூமியின் சீர்கேடுகள், அக்கிரமம் மிகுதி, நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததே. பூமியிலே மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்காக தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனால் தேவன் நோவாவை தேர்வு செய்தார். நோவா அந்த கால அளவில், சிறுகேடுகள் நிறைந்த கால அளவில் அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவ கண்களிலே கிருபை பெற்றான். அதனாலே நீயும் குடும்பமா ரட்சிக்கப்படுவதற்கு உனக்கு ஒரு பேழை தேவை. அந்த பேழையை நீ ஆயத்தம் பண்ணு. அல்லேலூயா. இந்த பேழை எதற்கு அடையாளம், யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. பேழையை பண்ணுவதற்கு ஆண்டவர் சில திட்டங்களை, சட்டங்களை கொடுத்தான். ஒன்று, பேர் மரத்தால் பேழையை உண்டாக்கணும். இப்போ 6:22 நாம் வாசித்து முடிப்போம். 6:22. நோவா அப்படியே செய்தான். பேழையை அளவுகளை கொடுத்தான். 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ. பேர் மரத்தால் ஒரு பேழையை செய்யணும். அளவுகளை கொடுத்தாச்சு. மரத்தையும் தேவன் சொல்லிட்டான், இந்த மரத்தாலதான் நீ என்ன பண்ணணும். கொப்பேர் மரம், அநேகமா அது சைப்ரஸ் மரம் என்று சொல்லுகிறாங்க, அல்லது டீக்குட்டா இருக்கும், அந்த ஃபேமிலிக்கு உட்பட்டதா இருக்கலாம் என்று சிமிலரா வேத நிபுணர்கள் அபிப்பிராயப்படுறான். அடுத்தது அறைகளை உண்டு பண்ணணும். அறைகளை உண்டு பண்ணணும். உள்ளும் புறம்பும் என்ன பண்ணணும்? பூசணும், பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை அறைகள், எத்தனை தட்டுகள்? 3 தட்டுகள். 3 தட்டுகள். அறைகள் பல. கீழ்த்தட்டிலே பெரிய மிருகங்கள் இருக்கும். கீழ்த்தட்டிலே, அடித்தட்டில பெரிய மிருகங்கள், குதிரை, யானை, ஒட்டகம், இது போன்ற பெரிய மிருகங்கள் எல்லாம் எங்க இருக்கும்? கீழ்த்தட்டில், அடித்தட்டில் இருக்கும். நடுத்தட்டில் ஆடு,
மாடு மாட்டினுடைய எல்லா ஃபேமிலி வகைகளும் எங்க இருக்கும்? நடுத்தட்டில் இருக்கும். மிருகங்கள். மேல்தட்டில் யார் என்ன? நோவா. நோவாவின் குடும்பத்தார்கள். பறவைகள் எல்லாம் மேல இருக்கும். அல்லேலூயா. மேல்தட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நோவா இருக்காரு. பறவைகள் எல்லாம் மேல்தட்டில் இருக்கு. ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் மேல்தட்டில் வச்சிருந்தார். அல்லேலூயா. ஏன்னா காகத்தை அனுப்பினார், அதுக்கப்புறம் புறாவை அனுப்பினார் அப்படின்னா படிக்கணும் இல்லையா? பேழையின் ஜன்னலை திறந்தனா இவைகளை எல்லாம் அனுப்பினார். அதுல இருந்து பறவைகள் எல்லாம் எங்க இருந்தது? மேல்தட்டில் இருந்தது. நோவா இருந்தான். அதே போல இந்த மிருகங்களுக்கு தேவையான எல்லா உணவு வகைகளும் எல்லா உணவு பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி இருந்தது எங்கதான்? மேல்தட்டுல தான். அல்லேலூயா. பேழைக்கு அறைகளை உண்டு பண்ணணும். அறைகள். புலிக்கு ஒரு தனி அறை. புலிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஜோடு இல்லையா? சுத்தமில்லாத மிருகங்கள் எத்தனை ஜோடு? 7. சுத்தமுள்ளவைகள்ல 7. சுத்தம் இல்லாதவைகளில் ஒரு ஜோடு. 1 பேர். அல்லேலூயா. சுமார் 7,000 14,000 இப்படி எல்லாம் ஒரு கணக்கு சொல்றாங்க. அத்தனை மிருகங்கள் பேழைக்கு உட்பட்டன, பேழைக்குள் இருந்தன என்று சொல்றாங்க. சரியான ஆதாரங்கள் எதுவும் நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் இருக்கும். எல்லா வகை மிருகங்களிலேயும் சுத்தமான மிருகங்கள் 7 ஜோடு, சுத்தம் இல்லாதவைகளிலே ஒவ்வொரு ஜோடு. இப்படி எல்லாம் அறைகளை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. சிங்கத்தையும் ஆட்டையும் ஒரு அறையில என்ன பண்ண முடியாது? வைக்க முடியுமா? முடியாது. அப்ப சிங்கத்துக்கு தனி அறை, ஆடுகளுக்கு தனி அறை. செய்து முடித்தான் நோவா. கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் என்ன பண்ணா? செய்து முடிச்சான். என்ன அவ்வளவு சாதாரணமா? செய்து முடித்தான் அப்படின்னு ஒரு வரியில ஒரு வார்த்தையிலே செய்து முடிச்சுட்டான். பினிஷ் ஓவர். முடிஞ்சு போச்சா? அல்லேலூயா. செயல்பாடு, உழைப்பு. மரம் வெட்டணும். 450 அடி நீளமாச்சே. உயரம் என்ன சாதாரணமா? 75 அடி உயரம். இவ்வளவு அளவில் செய்கிற ஒரு பேழைக்கு கொப்பேர் மரத்தை வெட்டணும். பெரிய பெரிய ராட்சத மரங்களை வெட்டணும். வெட்டினா மட்டும் போடுமா? அவைகளையெல்லாம் என்ன பண்ணணும்? பலகைகளா தயார் பண்ணணும். இழைக்கணும். என்ன சாதாரணமாய் போச்சா? நோவா ஆண்டவர் அவருக்கு சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். ஒரு வரியிலே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஆனால் அந்த பேழையை செய்ய நோவா ஏறக்குறைய 100 ஆண்டுகள் உழைத்தான். கடுமையா உழைச்சான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பணிச்சுமை நோவாவின் தலைமையில் இருந்தது. அல்லேலூயா. நோவா கட்டிட்டான், உள்ள போயிட்டான். நோவாவை கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ளே ஆசீர்வாதம், உள்ளே சமாதானம், உள்ளே போஷிப்பு, உள்ளே தயவு, இரக்கம் எல்லாம் உள்ளே இருக்கு. வெளியே நியாய தீர்ப்பு. உள்ளே எல்லா சுபிட்சம், எல்லா அடைக்கலம், எல்லா ஆசீர்வாதம். உள்ளே ஜீவன். ஆமென். வெளியே நியாய தீர்ப்பு. ஆனா உள்ளே ஜீவன் தான், உள்ளே ஆசீர்வாதம் தான். ஆனா அதனுடைய பிரயாசம், அல்லேலூயா, அவன் பட்ட பிரயாசம், அவனுடைய உழைப்பு எத்தகையது! எத்தனை இரவு பகல்கள் உழைத்திருப்பான். எத்தனை வேலையாட்களை அவன் அமைத்திருப்பான். எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், இரவு பகல் பாராமல் மரம் வெட்டணும், அறுக்கணும், பலகைகள் ஆக்கணும், அளவின்படி எல்லாவற்றையும் தயார் பண்ணணும். எல்லாமே கணக்குத்தான். வாழ்க்கையில எல்லாமே என்னதான்? கணக்குத்தான். வாழ்க்கைத்தான் கணக்கு. இப்போ நோவாவின் மேலே பெரிய ஒரு சுமையை தேவன் சுமத்தினார். அல்லேலூயா. ஆனா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க,
நோவா செய்து முடித்தான். என்ன காரணமா இருக்கும்? செய்து முடித்தான் அப்படின்னு கர்த்தரே சாட்சி பகருகிறார், எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அவன் செய்து முடித்தான். காரணம் என்ன? அவன் கிருபை பெற்றவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை பெற்றவன் செய்து முடிப்பான். நோவாவுக்கு கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றதினால், கிருபை கிடைத்ததினாலே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா. அவனுடைய பிரயாசம், அவனுடைய உழைப்பு, கடின உழைப்பு, மனித உழைப்புக்கு மிஞ்சின உழைப்பு. அல்லேலூயா. தூக்கமில்லை, பசியோடு, தாகத்தோடு, களைப்போடு, சோர்வோடு, இரவு பகல் என்று பாராமல் குடும்பத்தை கவனிச்சானா, பிள்ளைகளை கவனிச்சானா, மனைவியை நேசிச்சானா. இத்தனை மத்தியிலே அவன் கடினமாய் 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 என்ன பண்ணான்? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆண்டுகள் அல்ல, ஏறக்குறைய 100 ஆண்டுகள் உழைச்சான். அல்லேலூயா. தன் குடும்ப ரட்சிப்புக்கு நோவாவினுடைய உழைப்பு, நோவாவின் பிரயாசம் 100 ஆண்டுகள் ஏறக்குறையானால் தேவனுடைய ஜனமே நாம சிந்திக்க வேண்டும். நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும். அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பு என்ன ஆகணும்? தேவன் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சித்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நாம் ரட்சிக்கப்பட்டோம். பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஒரே வாரையில, ஒரே வார்த்தையில, ஒரே வரியில, பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டேன். சிஸ்டர் நீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆனா ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு இலவசம். அதற்கான கிரயம் நம் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே அதன் கிரயத்தை செலுத்தினார். அல்லேலூயா. சுய ரத்தத்தால் சம்பாதித்தார். சுய ரத்தத்தையே கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினார். நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம். நம் ரட்சகர், அல்லேலூயா, நம் அருமை ரட்சகர் நம்மை ரட்சிப்பட பிரைஸ் எல்லாம் அவருடைய பாடுகள், ஆமென், அவருடைய துக்கங்கள். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 22 ஏசாயா 53 அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை வர்ணிக்கிற, விவரிக்கிற திக்கு தரிசன அம்சங்களை கொண்டது. அல்லேலூயா. 22 சங்கீதமும் ஏசாயா 53 ஆண்டவராக இயேசுவினுடைய பாடுகளை திக்கு தரிசனமாய் உரைத்தது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எனக்கு இந்த 53 பிடிச்ச ஒரு வார்த்தை. சப்ஜெக்ட் கொஞ்சம் விட்டு போற மாதிரி தெரியும், ஆனா அதை என்னால சொல்லாம இருக்க முடியாது. ஆமென். கல்வாரி சிலுவையிலே ஒரு சந்ததியை கண்டாராம். பிரைஸ் தி லார்ட். அந்த சந்ததி சபை. சபையே அந்த சந்ததி. அல்லேலூயா. 53 10ஆம் வசனமா, அவர் தமது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருந்தார். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். இங்கே அவர் காண்கிற சந்ததி எது? இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே, சபை என்ற பெயரில் நீயும் நானும் தான் அந்த சபை சந்ததி. அல்லேலூயா. சபை என்னும் சந்ததி ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே கண்டார். அவர் கண்ட சந்ததி நீயும் நானும் தான். சபையே அந்த சந்ததி. அல்லேலூயா. கவனிக்கணும், ரட்சிப்பு இலவசம். அதற்காக ஆண்டவராக இயேசுவினுடைய பாடுகள் விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. அவமானம், நிந்தை நமக்கு தெரியும். கல்வாரியின் பாடுகள் அல்லேலூயா சாதாரண பாடுகள் அல்ல. உலகத்தில் ஒரு மனுஷனோ இயேசுவை போல
பாடுபட்ட ஒரு மனிதன் கிடையாது. பேசலாம். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆனா இன்னைக்கு ரட்சிப்பினுடைய வேல்யூ தெரியாதுங்க. ரட்சிப்பினுடைய மகிமை தெரியாது. ரட்சிப்பு இலவசம், அதனால ரட்சிக்கப்பட்டேன். நீ என்ன தியாகம் பண்ற? நீ என்ன ஊழியம் செய்யற? கேவலம் ஆராதனைக்கு சரியாய் உன்னால் வர முடிகிறதா? தேவச்சனவன் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப கேர்லெஸ். சிலருக்கு எழுந்தரிக்கும் போதே இப்படி ஒரு உணர்வு, இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வேற போய் தொலைக்கிறோம், என்ன பண்றது? திங்கக்கிழமையா இருந்திருந்தா சாரி, ஆலயத்துக்கு போற வேலை மட்டும் இல்லைனா, ஆராதனைக்கு போக வேண்டிய அவசியம் மட்டும் இல்லைனா, ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா இன்னும் ஒரு 2 மணி நேரம் நான் என்ன பண்ணிருப்பேன்? நல்லா தூங்கி இருப்பேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா எடுத்து போட்டு நல்லா தூங்கி இருப்பேன். இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை ஆயிப்போச்சு. காலையில அம்மா அப்பா 2 பேரும் லபலபான்னு கத்திட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எழுந்துருண்டா, ஆலயத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், சண்டே கிளாஸ் ரெடியாக. வாலிப பிள்ளைங்களா, என்னம்மா வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, நம்ம ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் ஓய்வு, இந்த நாள்ல நீங்க என்னம்மா சத்துன்னு உயிரை வாங்குறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ரட்சிப்பு இலவசம், மலிவானது அல்ல. நீ ஒரு விலைக்கரைய செலுத்தணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் 6 நாள் சிருஷ்டித்தார். 6 நாள் சிருஷ்டிப்பின் வேலையை செய்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்து என்ன பண்ணார்? ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். 6 நாளும் வேலை செய்தார், 6 நாளும் கிரியை செய்தார். அல்லேலூயா. உழைத்தார் என்று சொல்ல முடியாது. 6 நாளும் ஆண்டவர் என்ன செய்தார்? கிரியை செய்தார். அப்போ பிதாவாகிய தேவன் 6 நாள் கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்ப 7ஆம் நாளிலே ஆண்டவர் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு உண்டாக்கின தமது கிரியைகளை எல்லாம் பார்த்தாரா? படிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, தாம் உண்டாக்கின எல்லா கிரியைகளை செயல்களை முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கிரியைகளை செய்தார், முடித்தார், ஓய்ந்தார். தேவனே கிரியை செய்தார், அல்லேலூயா, முடித்தார், ஓய்ந்தார். அல்லேலூயா. அவர் தேவனாய் இருந்தாலும் அவர் கிரியை செய்தார். அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டதா? இதிலே ஓய்ந்தார். அது என்ன ஓய்வு? 6 நாள் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் கிரியையை செய்தார். கவனிக்கணும். அப்ப ஏதோ ஒன்றை தேவன் செய்கிறார், செயலாற்றுகிறார், செயல்படுகிறார். அல்லேலூயா. 7ஆம் நாளிலே ஓய்ந்தார். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்புக்கு அடையாளம். சிருஷ்டிப்பின் கிரியையை பிதாவாகிய தேவன் 6 நாளில் செய்து முடித்தான். அல்லேலூயா. முடிச்சதுங்களா? அதற்கு பிறகு இயேசுவினுடைய ஊழியம் என்ன? மீட்புக்காக, மனுக்குல மீட்புக்காக ஆண்டவராக இயேசு பூமியிலே மனுஷனாக வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே நம் எல்லாருடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம் எல்லாருடைய பாவங்களுக்காக நம் எல்லாருடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமென், நமக்காக கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? பாடுகள் பட்டு மரித்தார், சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. ஒரு வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. அவருடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து தன்மையின் சொரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், நம்முடைய வல்லமையுள்ள வசனத்திலே தாங்குகிறவராயும், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, தம்மாலே தாமே நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். உன்னதத்தில் உள்ளவருடைய மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. செய்து முடித்து உட்கார்ந்தார். அவர் என்ன செய்யறார்? தம்மால் தாமே நமக்கு என்ன உண்டு பண்ணினார்? தம் ஜீவனை கல்வாரியிலே கொடுத்து பாடுகள் பட்டு கஷ்டங்களை அனுபவித்து நம் துக்கங்களை எல்லாம் சுமந்து ஏசாயா 53 வாசிக்கிறது போல ரட்சிப்பின் கிரியையை ஆண்டவர் என்ன செய்தார்? செய்து முடித்து இப்ப எங்க உட்கார்ந்திருக்கார்? உன்னதமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஹாயா உட்கார்ந்தார். ஆனால் சிங்காசனம் முண்டினதல்ல, இதுதான் முண்டினது. அவர் ரட்சிப்பின் கிரியையை, தேவன் செய்த பணியை, மீட்பின் வேலையை, மனுக்குல மீட்புக்காக இயேசு சரீரத்தை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே ஆடிகளால் ஈட்டிகளால் ஆண்டவராக இயேசு மரித்து அவருடைய கிரியையை, மீட்பின் கிரியையை முடித்தார். இயேசு ரட்சிப்புக்கு மீட்புக்கு அடையாளம். மீட்பின் கிரியையை ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். சிங்காசனத்தில் அமர்ந்தார். இயேசு பிறந்த உடனே கொஞ்ச நாள் அற்புதங்கள் செய்து, அடையாளங்கள் செய்து, ஜனங்களை எல்லாம் மேஜிக் காட்டி, ஹாயா ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சியா என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணி மக்கள் மத்தியில அற்புதங்களை எல்லாம் செய்து பாராட்டல்களை பெற்று ரொம்ப சந்தோஷமா ஆண்டவராக இயேசுவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. பெரிய பெரிய மேடைகளை எல்லாம் அமைச்சு ஆண்டவருக்கு பெரிய பெரிய பாராட்டுக்கள், பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் கொடுத்து, டாக்டரேட் எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்து நம்ம ஆண்டவராக இயேசுவை அப்படியே ஆயன் தலையில தூக்கி சுமந்தாங்க. மேடைகள் தோறும் இயேசுவை புகழ்ந்தாங்க, இயேசுவை பாராட்டினாங்க, இயேசுவை ஆமென் பிரைஸ் தி லார்ட் எப்படியெல்லாம் சீராட்டினாங்க, எப்படியெல்லாம் பாராட்டினாங்க. ஹாயா இருந்தார், ஜாலியா இருந்தார். ஒவ்வொரு அற்புதங்கள் செய்யும் பொழுதும் ஆண்டவரே இன்னைக்கு கலிலேயாவுக்கு போறீங்க, நாளைக்கு கப்பர்நகமுக்கு வாங்க, அங்க வாங்க, யூதேயாவுக்கு வாங்க, சமாரியாவுக்கு வாங்க, அங்க பெரிய மேடை அமைச்சிருக்கோம், அங்க பெரிய ஒரு மீட்டிங், அங்க எப்படியும் 2 லட்சம் பேருக்கு மேல கூடுவாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க ஊழியங்களை முடிச்சு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜாலியா தங்கி நல்லா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்க செய்து தரோம். நீங்க ஹாயா ஜாலியா ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அடுத்த நாள் ஊழியத்துக்கு ரெடி ஆயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், வால் போஸ்ட் அடிக்கிறோம். அல்லேலூயா. மின் விளக்குகள் எல்லாம் நாங்க தயார் பண்றோம், எல்லா நவநாகரிகங்களும் ஆயத்தம் பண்றோம். நீங்க ஜாலியா ஹாயா ஆமென் பேரோட புகழோட புகழ்ச்சியோட நீங்க ஊழியம் செய்யுங்க. அப்படியே ஆண்டவர் செஞ்ச. அல்லேலூயா. நரிகளுக்கு குடிகள் உண்டு, ஆகாய பட்சிகளுக்கு என்ன உண்டு? கூடுகள் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் பாவத்தை தவிர களைப்படைந்தான், சோர்வடைந்தான், பசி இருந்தது. பாவத்தை தவிர ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அட்டயம் நம் ஆண்டவராக இயேசுவுக்கு இருந்தது. அவர் சரீரத்தில் பாடுபட்டார், மாம்சத்தில் பாடுபட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிங்க தனக்கு முன் வைக்கப்பட்டு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தான். அல்லேலூயா.
அதுக்கப்புறம் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆமென், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவமானம், சிலுவையை சகித்தான். சிலுவையில் மரத்தில் தூக்கி கொல்லப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். ஆனால் தமக்கு முன்பு ஒரு இலக்கு, பிதாவின் வலது பாரிசத்தை ஆண்டவர் கண்டார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, வருங்கால சந்தோஷத்தின் பொருட்டு, எதிர்கால சந்தோஷத்தின் பொருட்டு, இந்த பாடுகளுக்கு பிறகு, அல்லேலூயா, இந்த நிந்தை அவமானங்களுக்கு பிறகு, இந்த முள்முடிக்கு பிறகு, கசையடிக்கு பிறகு, காரி துப்புதலுக்கு பிறகு, பிரைஸ் எல்லாம் இவைகள் எல்லாம் பிறகு, அல்லேலூயா, சிங்காசனம் செய்து முடித்து உன்னதமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. இவங்க 2 பேருக்கு சிங்காசனம் கிடைச்சிருச்சு. யார் யாருக்கு? பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்புக்கு அடையாளம், சிருஷ்டிப்பின் கிரியையை செய்து முடித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். பிதாவாகிய தேவன் அவர் செய்து முடித்து தான் போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. ஒன்றுமே செய்யாமல் நான் தேவன் என்று சொல்லி அவர் தேவத்துவத்தின் மகிமையினாலே ஆமென் ஒரு கிரியையை வெளிப்படுத்தினான். அந்த கிரியைக்கான பிரைஸ் தி லார்ட் ஒரு மகிமையான சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் அமைத்துக் கொண்டார். அல்லேலூயா. அதுல என்னதான் ஒரு முன்மாதிரியோ என்னதான் தரிசனமோ நமக்கு தெரியவில்லை என்றாலும் ஆண்டவராக இயேசு ரட்சிப்பின் கிரியையை செய்து முடித்தார். உன்னதமானவரின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு சிங்காசனம் இல்லை. ஆமென். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இன்னும் என்ன செய்யப்படல, முடியல. எப்ப முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே சபையோடு கூட பெந்தேகோஸ்தே நாளிலே பிரைஸ் தி லார்ட் தொடங்கி சபை பிறந்த நாள் துவங்கி இந்த நாள் வரையிலும் சபையோடு கூட சபையை ஆயத்தப்படுத்துகிற பணியிலே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை என்ன செய்கிறார்? அசைவாடி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பணி இன்னும் முடியல. அதனாலே எப்ப அவருக்கு சிங்காசனம்? சபையை கொண்டு போய் இயேசுவுக்கு மனவாட்டியாய் கரைத்திரை இல்லாமல் மாசற்று பிழையற்று மகிமையுள்ள சபையாய் இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்தும் பொழுது அவருக்கும் என்ன கிடைக்குது? அது 22 அதிகாரத்துல படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22 படிக்கிறோம். ஆமென். ஆட்டுக்குட்டியா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஆமென். தேவனும் சுத்தமான நதி நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. Praise the Lord. எனக்கு Hallelujah. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். Praise the Lord. தேவனுடைய ஜனங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிப்பை பெற்றோம். நாம என்ன செய்யணும்? 2:12 பிலிப்பியர் 2:12 ஆதலால் அதிக பயத்தோடும் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும்? பிரயாசப்படும். ஒன்றும் இல்லைங்க. நாங்க என் பிள்ளைகள் சபையை பெருக்கிறோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்களெல்லாம் நாங்க துடைக்கிறோம். சில நேரங்களில் நானே துடைக்கிறேன், நானே பெருக்குவேன், நானே பாய் போடுவேன். இல்லைன்னா என் மருமகள் மார்கள் என் பிள்ளைங்க சர்ச்சை பெருக்குவாங்க. அல்லேலூயா. ஒட்டடையெல்லாம் அடிப்பாங்க, ஜன்னல்கள் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, எல்லா சேர்களும் துடைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆயத்தங்களும் நாங்கள் செய்திருக்கோம். உங்களுக்கு நல்ல காற்றோட்டமான வசதிகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். நல்ல வெளிச்சம் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்
வந்து வந்து உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு போனா போடும். அல்லேலூயா. நீங்க ஜாலியா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பிரயாசப்படணும்? உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலா பிரயாசப்படுங்க, சரியான நேரத்துக்கு வாங்க, உற்சாகமா நல்ல வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென் கர்த்தரை பாடுங்க. என்னை கொண்டு என்ன பிரயோஜனம் தேவனுக்கு? எதாகிலும் ஏதாகிலும் சம்திங் ஏதாவது பிரயோஜனம் ஆண்டவரே, நான் எதற்காவது தேவராஜ்யத்திற்காக அல்லேலூயா பிரயாசப்படுகிறேன். நான் என்ன பிரயாசப்படுறேன்? ஆனால் நான் வசனத்தை சொல்றேன். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு பணியை கொடுத்திருக்காருங்க, ஒரு கடமையை கொடுத்திருக்காருங்க. அல்லேலூயா. உங்கள் பங்கு என்ன? ஆவியிலே ஆராதிக்கிறீங்களா? கையை தட்டி உற்சாகமா ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு உற்சாகம் ஒரு பாடல் பாடி மகிமை செலுத்துறீங்களா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டிங் பிரேயருக்கு வந்து தெய்வ சமூகத்துல நேரம் கிடைக்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டோம் ஆராதனையில கலந்து கொண்டு ஜெபிக்கிறீங்களா? நோ. ஏதோ காத்திருப்பு கூட்டம் ஃபாஸ்டிங் பிரேயர் ஒரு கடமைக்காக அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு ஓகே கலந்துக்கிட்டேன் இந்த ஒரு திருப்தியில கடந்து போறீங்க. அல்லேலூயா. பேசலாம். என்ன பிரயோஜனம்? நம்மை நாம கேட்டுக்கொள்வோம். நான் வசனத்தை சொல்றேங்க, உங்களை யாரையுமே அல்லேலூயா கஷ்டப்படுத்தணும் மனச்சங்கடப்படுத்தணும்ன்ற நோக்கம் அல்ல. வேதம் சொல்லுகிறது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணணும்? நோவா தனக்கு சொன்னபடி எல்லாம் என்ன பண்ணான்? செய்து முடித்தான். என்ன செய்து முடித்தான்? ரொம்ப ஈஸியா போச்சோ? அல்லேலூயா. விசுவாசியே, நீ செய்ய வேண்டிய சில காரியங்கள் தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா. என்னால என்ன முடியும்? உன்னால் முடியும். அல்லேலூயா. நீ திட்டமிடு தேவனுக்காக, என்னை ரட்சித்த தேவனுக்காக, எனக்காக ஆண்டவராக இயேசு பட்ட பாடுகள். அல்லேலூயா. தாங்கோனா பாடுகள், சகிக்க முடியா பாடுகள். ஆமென். நான் என்ன ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுகிறேன்? Praise the Lord. அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசியே, நீ செய்து முடிக்க வேண்டியவன். அல்லேலூயா. என்ன செய்யணும்? செய்து முடிக்க வேண்டியவைகள். பிரைஸ் தி லார்ட். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். ஒரு விசுவாசியா நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஒரு விசுவாசியினுடைய பங்கு என்ன? விசுவாசி எப்படிப்பட்ட கிரியைகளை செய்யணும்? ஒரு விசுவாசியின் கடமை என்ன? ஒரு விசுவாசியாக நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய பணி என்ன? ஒரு விசுவாசியாக நீ தேவனுக்காக மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? எனக்கு ஒரு கடமை இருக்கு பிரதர், நீங்கள் செயலாற்ற வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு ஊழியத்தில் பங்கு இருக்கிறது.
Praise the Lord. Hallelujah. வாரத்தில் ஒரு முறை வந்து விசிட் அடித்து போகிறது இல்லை. இதற்கிடையில தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சமூகத்தை பார்க்கிறது, தேவனுடைய ஆலயத்தை பார்வையிடுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் ஏதாயிரம் பணிகள் இருக்கிறதா? நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இருந்துதான் எனக்கு எல்லா பிளஸிங்கும், எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எங்களுக்கு பிளஸிங் வருகிறது. இந்த ஆலயத்திற்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்கு தேவைகள் என்ன? அல்லேலூயா. பாஸ்டர் கூட நான் இருந்து அவருக்கு உதவியா, அவருக்கு ஒட்டாசையா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இந்த ஊழியத்திலே, இந்த சபையிலே எனக்கு ஒரு பங்கு இருக்கு, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு ஒரு கடமை இருக்கு. அல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஏதோ கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு சாட்சி சொல்லி காணிக்கை தசமமாக கொடுத்துட்டு போறது மட்டுமல்ல, அதோட உன் கடமை முடியவில்லை. உனக்கென்று சில கடமைகளை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு சபையிலே சில வேலைகள், சில பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நாங்க செய்யறோம். சிலர் ஆராதனையில வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடம். அப்படியே குனிஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா என்னடா பெரிய தொல்லையா போச்சு, ஏன்டா இங்க வந்தோன்ற மாதிரி இருக்குங்க. ஒரு உற்சாகம் இல்லை. நல்ல நிமிர்ந்து பார்த்து, நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த ஆராதனையை அந்த கவனிக்கிற விதத்துல ஒரு நல்ல ஒரு உற்சாகம், ஒரு நல்ல சந்தோஷம், அகமலர்ச்சி, முகமலர்ச்சி. ஆஹா, என்னங்க சொல்றது? நாங்களும் விசுவாசியா இருந்து ஊழியக்காரரானவங்க தான். அல்லேலூயா. கன்வென்ஷனுக்காக பீ கிரவுண்ட் எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். அந்த நாட்கள்ல 80s வீட்டு கூட்டங்களுக்கு பெட்ரோமேக்ஸ் தூக்கிட்டு ஓடுவோம். அங்க போய் அங்க வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்போம். பாஸ்டரோட கூட இருக்கணும்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவரோடு கூட இருக்கிற மாதிரி பாஸ்டர் கூட இருக்கணும் தான். வசனங்களை துருவி 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 கேட்போம். பாஸ்டர், இந்த வசனம் ஏன் இது இப்படி சொல்லுகிறது? இந்த வசனம் எங்கே இருக்கிறது? இதனுடைய அர்த்தம் என்ன? வியாக்கியானம் என்ன? அல்லேலூயா. அவ்வளவு ஆர்வம். வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். அப்போ நான் வேலையை விட்டு ஓடுவேன், தெய்வ சமூகத்தில் உட்காருவேன். உங்க எதில் தானே சொன்னேன், என்னை வளர்த்த ஆவியிலே வளர்த்த விசுவாச போடுகிற முன்வைத்தே நான் சொன்னேன். அவ்வளவு உற்சாகம். அல்லேலூயா. சபையை பெருக்குவோம், பாய்களை போடுவோம். பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி டேபிள் சேர் எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி ஐயா வந்து நின்னா போதும். அல்லேலூயா. நானும் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிற டேனியலும் சன்னின்னு ஒரு பாஸ்டர், இன்னைக்கு அவர் நார்த் இந்தியாவில் வல்லமையும் ஊழியம் செய்யறாங்க. அல்லேலூயா. அப்படி நாங்கள் பாஸ்டர்களுக்கு தூக்கியா இருந்தோம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் இந்த வசன கிருபைகளை கொடுத்து, பிரசங்க வரத்தை கொடுத்து, ஒரு சின்ன வந்தையோ பெரிய வந்தையோ அது விஷயமல்ல, உங்களை எல்லாம் கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தில் வளர்க்க தேவன் எனக்கு கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற ஒன்றும் இல்லை, நான் ஒரு விசுவாசி, நான் வருவேன், ஆராதிப்பேன், போவேன். இல்லை, உனக்கென்று சில கடமைகளை தேவன் வைத்திருக்கிறார். உனக்கென்று சில ஊழியங்களை வைத்திருக்கிறார். உனக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. வேற வார்த்தையின்படி பிரைசலம். அதனால ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைசலம். கண்களை மூடுவோம். கண்களை மூடு. அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன? பிரைசலம். சர்வாயுத வர்க்கங்களினுடைய அந்த வியாக்கியானம் என்ன? அர்த்தங்கள் என்ன? பிரைசலம். ஆவிக்குரிய தாற்பயங்கள் என்ன? நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து இருக்கிறோமா? நாம் செய்து முடிக்க வேண்டியவைகள் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன் விசுவாசியே, அந்த ரட்சிப்பு நிறைவேறணும், ரட்சிப்பு பூரணமாகணும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு.
3 நிலைகளில் ஒரு விசுவாசி கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. நேரம் கடந்ததினாலே இதோடு என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கண்களை மூடு. தேவன் நம்மை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பான்.